வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மியாசிஸ்னா என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ மியாசிஸ்ன்றது நம்ம போன கிளாஸஸில் மைட்டாசிஸ்னா என்னென்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த கிளாஸில் மியாசிஸ்னா என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ மியாசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டேர்மை காயின் பண்ணது ஃபார்மர் இன் 1905. ஸோ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ். ஸோ கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகும்போது மட்டும்தான் இந்த மைட்டாசிஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ரிடக்ஷன் டிவிஷன். ஸோ இதை ரிடக்ஷன் டிவிஷன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இங்கே 2n தட் இஸ் 2 செல் இருக்கும்போது அதை ஒரு செல்லாக இது டிவைட் பண்ணுது. ஸோ டிவைட் ஆகுறதுனால இதுக்கு பேர் நம்ம ரிடக்ஷன் டிவிஷன்னு சொல்கிறோம். ஸோ செல் இன் விச் மியாசிஸ் டேக்ஸ் பிளேஸ் ஆர் டேர்ம்ட் அஸ் மியாசைட்ஸ். ஸோ எங்கே மியாசிஸ் நடக்குதோ அதுக்கு பேர் மியாசைட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மியாசிஸில் 4 டாட்டர் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது ஒரு பேரண்ட் செல்லேருந்து. தட் இஸ் ஹெட்ரோடைபிக் டிவிஷன், ஹோமோடைபிக் டிவிஷன். ஸோ ஹெட்ரோடைபிக் டிவிஷன்னு பார்க்கும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டிப்ளாய்டு செல் தட் இஸ் 2n செல் எல்லாமே என்னா மாறுறதுக்கு. ஸோ இந்த டாட்டர் செல்ஸ் எல்லாமே டிவிஷன் ஆகி பேரண்ட் செல்லோட குரோமோசோம் நம்பர்லேருந்து அப்படியே டிவைட் ஆகும். தட் இஸ் 44 இருந்தால் 22. ஸோ அது மாதிரி டிவைட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன் ஹெட்ரோடைபிக் டிவிஷன்னு சொல்லுவோம். இதில் ஃபாலோயிங் ஃபேஸ் இருக்குது. தட் இஸ் ப்ரோஃபேஸ் 1, மெட்டஃபேஸ் 1, அனஃபேஸ் 1, டீலோஃபேஸ் 1, சைட்டோகைனசிஸ் 1. ஸோ ப்ரோஃபேஸ் 1ன்னு பார்க்கும்போது இது லாங்கர் டியூரேஷனுக்கு நடக்குது. ஸோ இந்த ஃபேஸ் எல்லாமே 5 ஸ்டேஜஸாக பிரியுது. தட் இஸ் லெப்டோட்டின், ஜைகோட்டின், ஃபேக்கைட்டின், டிப்ளோட்டின், டைகனைசிஸ். ஸோ லெப்டோட்டின்னு பார்க்கும்போது இதில் குரோமோசோம் எல்லாமே ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும், லாங்காக இருக்கும், அன்காயில்டாக இருக்கும். தட் இஸ் ரொம்ப பண்டலாக இருக்காமல் எல்லாம் த்ரெட் மாதிரி சிங்கிளாக இருக்கும். இது எல்லாமே டிப்ளாய்டில் இருக்கும். ஸோ பீல் லைக் குரோமோமியர்ஸ் அங்கே இருக்கும். ஸோ இங்கே சென்ட்ரியோல் ரெண்டாக டிவைட் ஆகும். ஸோ சென்ட்ரியோல்னா என்ன, சென்ட்ரோசோம்னா என்னன்றதை நம்ம பேசிக் கிளாஸ்லேயே சொல்லியிருப்போம். ஸோ நீங்கள் அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு இங்கே வரும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக புரியும். ஸோ ஜைகோட்டின்னு பார்க்கும்போது 2 ஹோமோலாகஸ் குரோமோசோம் அப்ரோச் ஈச் அதர் அண்ட் பிகின் அ பேர். ஸோ 2 சேம் குரோமோசோம் ஒன்று அப்ரோச் பண்ணி அது ரெண்டுமே பேர் ஆகிக்கும். ஸோ பேர் ஆகிற இதை தான் நம்ம சினாப்சிஸ்னு சொல்கிறோம். இந்த ஒரு பேரில் ஒரு மேட்டர்னல் குரோமோசோமும் ஒரு பேட்டர்னல் குரோமோசோமும் இருக்கும். ஸோ இங்கே பேர் ஆகிற ஒன்றத்தில் மேட்டர்னல் குரோமோசோமும் இன்னொருத்தில் பேட்டர்னல் குரோமோசோமும் இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் பைவேலண்ட்னு சொல்கிறோம். இந்த பேரிங் எல்லாமே சென்ட்ரோமியர்னால தான் நடக்கும். இந்த பெக்குலியர் ஸ்டேட் ஆஃப் ஆரியன்டேஷன், போலரைசேஷன், அசோசியேஷன் இஸ் டிஸ்கிரைப்ட் இன் பக்கெட். ஸோ அந்த சென்ட்ரோமியர் எப்படி ரிலீஸ் ஆகுது, ஸோ அது எப்படி ஒன்றத்தை மீட் பண்ணிக்குது, எப்படி அது போலரைஸ் ஒன்றா சேர்ந்துக்குது, எப்படி ஓரியன்ட் அசைன் ஆச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறதுக்கு பேர் பக்கெட்டுன்னு சொல்கிறோம். குரோமோசோம் ரொம்ப ஷார்ட்டர் ஆயிரும், இங்கே திக்கராகவும் ஆயிரும். ஸோ நியூக்ளியஸ் சைஸ் பெருசாகிடும், சென்ட்ரியோல்ஸ் ஆப்போசிட் போல்ஸுக்கு மூவ் ஆகிடும். ஸோ பேக்கைட்டின்னு பார்க்கும்போது இங்கே ஒரு இண்டிவிஜுவல் குரோமோசோமுமே ஒரு பைவேலண்ட்டாக பிகின் ஆகும். ஸோ ரெண்டாவது பிரியும். ஸோ சிமிலர் குரோமேட்டிட்ஸாக அது மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இது மூலயமா பைவாலண்ட் நவ் கண்டெயின்ஸ் 4 குரோமேட்டிட்ஸ். ஸோ இப்போ தட் இஸ் இப்போ இங்கே இருக்கிற இந்த 2 பேர் ஆஃப் குரோமோசோமும் தனித்தனியாக தட் இஸ் ஸ்ப்ரெட் ஆகி தனித்தனியாக 2 குரோமோசோம்ஸாக பிரியான். தட் இஸ் ஃப்ராக்மெண்டேஷன் மாதிரி. ஸோ இதை நம்ம டெட்ராட் ஸ்டேஜ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஹோமோலகரஸ் பேர் எல்லாமே டிஸப்பியர் ஆயிரும். ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் தம். ஸோ 4மே ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்னால டிஸப்பியரன்ஸ் ஆகிடுது. ஸோ 2 ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ் கம்ப்ளீட்லி ஸ்டேட்டட் பட் ரிமைன் அட்டாச்ட் டுகெதர் at 1 or more points as indicated X arrangement known as chiasmata. ஸோ என்ன சொல்கிறாங்க, டிஸப்பியரன்ஸ்னு எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த 4மே இந்த ஃபாலோன இந்த 4 that is 4 chromatic single thread like structure but it's a pair. ஸோ இந்த பேராக இருக்கும்போது இதெல்லாம் டிஸப்பியர் ஆகிடும். தட் இஸ் ரெண்டுமே விலகி போயிடும். ஸோ இதுக்கு பேர் சியாஸ்மேட்டான்னு சொல்கிறோம். ஸோ குரோமோட்டிட் பிரேக்ஸ் அட் தீஸ் பாயிண்ட்ஸ். ஸோ இங்கே தான் அது ஃப்ராக்மெண்ட்டாக பிரிஞ்சிருது. ஸோ இந்த புரோக்கன் செக்மெண்ட் எல்லாமே இன்டர்சேஞ்ச் ஆகுது. தட் இஸ் மறுபடியும் இங்கே பிரியுது. ஸோ இது எல்லாமே இந்த குரோமேட்டிட் இங்கேயும் இந்த குரோமேட்டிட் இங்கேயும் இன்டர்சேஞ்ச் ஆகுது. ஸோ இதனால ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன். ஸோ அம்மா கிட்ட இருக்க கேரக்டர் இங்கேயும் அப்பா கிட்ட இருக்க கேரக்டர் இங்கேயும் மாற ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம கிராசிங் ஓவர்னு சொல்கிறோம். ஸோ இந்த கிராசிங் ஓவர் 2 குரோமேட்டிட்ஸ் இடையில தான் நடக்கும். அது 2 ஹோமோலோகஸ் குரோமோசோம்லேருந்து மட்டும்தான் நடக்கும்.
சேம் குரோமோசோமா இருந்துச்சுன்னா அங்க நடக்காது. ஸோ டிப்ளோட்டின்னு பார்க்கும்போது, இங்க ஹோமோலோகஸ் குரோமோசோம் என்ன பண்ணுது அப்டின்னா, ரிப்பல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ 2 ஒரே குரோமோசோம் என்ன ஆகும்? 2 ஒண்ணு சேராது. விலகி விலகி போயிடும். ஸோ டிப்ளோட்டின் நடந்து முடிஞ்சோனே, சியாஸ்மாட்டா மறுபடியும் என்ன பண்ணும் அப்டின்னா, அந்த லென்த் ஆஃப் குரோமோசோமுக்கு ஏத்த மாதிரி அது மூவ் ஆகி போயிடும். அதோட எண்டுக்கு. ஸோ சியாஸ்மாட்டா டிஸ்ப்ளேஸ் ஆகுறதுக்கு பேர் தான் டெர்மினலைசேஷன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போறது என்ன அப்டின்னா, மெட்டாஃபேஸ் 1. இங்க ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் எல்லாமே நல்லாவே வெல் டெவலப் ஆயிடும். ஸோ இந்த குரோமோசோம்ஸ் எல்லாமே ஈக்வேட்டர்லேருந்து மூவ் ஆகும். ஸோ அது எல்லாமே தன்னைத்தானே அரேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ ஈக்வேட்டர் லைனில் தன்னைத்தானே அரேஞ்ச் பண்ணிக்கும். தட் இஸ் இப்போ ஒரு லைன் இருக்கு. இந்த லைனில் இது அரேஞ்ச் ஆகணும் அப்படின்றதுல இந்த லைனில் அது தன்னைத்தானே அரேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் சென்ட்ரியோல் டுவார்ட்ஸ் த போல்ஸ்க்கு அண்ட் ஆர்ம்ஸ் டுவார்ட்ஸ் த ஈக்வேட்டர். ஸோ சென்ட்ரியோல்லேருந்து போல்ஸுக்கு அது மூவ் ஆகும். ஸோ அன்லைக் த கண்டிஷன் இன் த மைட்டாசிஸ். ஸோ மைட்டாசிஸ் மாதிரி இல்லாமல் இங்கே மியாசிஸில் குரோமோசோம் வந்து செப்பரேட் ஆகாது. பட் சென்ட்ரோமியர் மட்டும் இந்த சென்ட்ரோமியரும் இங்கே டஸ் நாட் டிவைட் ஆகாது. ஸோ அனஃபேஸ் 1ல் 2 ஹோமோலோகஸ் குரோமோசோமும் அவங்களோட 2 குரோமாட்டிட்ஸையும் அன்டிவைடட் சென்ட்ரோம் ரிமூவ்ஸ் டுவார்ட்ஸ் த ஆப்போசிட் போல் ஆஃப் த செல். ஸோ ஆப்போசிட் போல் ஆஃப் த செல்லில் ரெண்டும் ரிமூவ் ஆகிடும். ஆக்சுவல் ரிடக்ஷன் இந்த ஸ்டேஜில் தான் நடக்க ஆரம்பிக்கும். இதை நம்ம செப்பரேட் பண்ணும்போது 2 சிஸ்டர் குரோமாட்டின் ஒரு எசென்டோமியர் தட் இஸ் இப்போ இந்த 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ஸோ இது ரெண்டும் ஒரு குரோமாட்டிடை நமக்கு உருவாகிடுச்சு. ஸோ இதை தான் நம்ம டாட்டர் இல்லைன்னா சிஸ்டர் குரோமாட்டிட்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டும் கனெக்டட் பை ஸோ இதுவங்க 2 பேரும் கனெக்டட் பை ஏ சென்ட்ரோமியர். திஸ் ஸ்டேஜ் இஸ் கால்டு டயாடுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டீலோஃபேஸ் 1ன்னு பார்க்கும்போது the haploid number of chromosomes after reaching their respective roles become uncoiled and aligned. ஸோ 2n that is n இருக்கக்கூடிய இந்த குரோமோசோம்ஸ் எல்லாமே அதுக்கு தேவையான இடத்துல அது போனதுக்கு அப்புறமா அன்காயில் பிரிஞ்சுட்டு எலாங்கேட் ஆயிடும். ஸோ நியூக்ளியர் மெம்பரைன் நியூக்ளியோலஸ் எல்லாமே மறுபடியும் வந்துடும். ஸோ 2 டாட்டர் நியூக்ளியை இங்கே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ சைட்டோகைனசிஸ் ஸோ கேரியோகைனசிஸ் நடந்ததுக்கப்புறமா சைட்டோகைனசிஸ் நடக்கும். இங்கே 2 ஹாப்ளாய்ட் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். நிறைய கேசஸில் இந்த டாட்டர் செல்ஸ் எல்லாமே ரெஸ்டிங் ஃபேஸ்லேயே இல்லை இன்ட்ரோஃபேஸ்லேயே போயிடும். சில கேசஸில் இந்த டீலோஃபேஸே நடக்காமல் கூட போகலாம். ஸோ அனஃபேஸ் டேரெக்டாக ப்ரோஃபேஸ் கிட்ட போயிடும். ஸோ ஹோமோஃபைட்டிக் டிவிஷன் வந்து தட் இஸ் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் டிவைட் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் ஹோமோடைபிக் டிவிஷன் இல்லைனா செகண்ட் மைட்டோட்டிக் டிவிஷன் பார்ப்போம். இது செகண்ட் மெராட்டிக் டிவிஷன் சொல்கிறோம். இந்த டிவிஷன் நடக்கும்போது 2 ஹாப்ளாய்ட் செல் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன் டிவைட் ஆகி ஸோ அது 4 டிப்ளாய்ட் செல்ஸாக வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதுக்கு பேர் மைட்டாட்டிக் டிவிஷன். செகண்ட் மைட்டாட்டிக் டிவிஷனில் இந்த டாட்டர் செல் எல்லாமே பேரண்ட் செல் மாதிரி இருக்கும். ஸோ அதோட குரோமோசோம் நம்பரும் சேமாக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் ஹோமோடைபிக் டிவிஷன்னு சொல்லுவோம். இங்கேயும் நிறைய ஃபேஸ் இருக்குது. ஃபேஸ் 2 ஃபேஸ் 2 அனஃபேஸ் 2 டீலோஃபேஸ் 2 சைட்டோகைனசிஸ் 2 இருக்குது. ஸோ இந்த ப்ரோஃபேஸ் 2ல் குரோமோசோம் அப்பியர் ஆகி ஸோ 2 குரோமாட்டிட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சென்ட்ரியோலும் 2 டிவைட் ஆகும். ஸோ மறுபடியும் 2 சென்ட்ரியோல் இங்கே ஃபார்ம் ஆகும். ரெண்டுமே ஆப்போசிட் செல்லுக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ இங்கே நிறைய ஏஸ்டர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸ்பிண்டில் ஃபைபர் சென்ட்ரியோல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நியூக்ளியர் மெம்பரைன் அண்ட் நியூக்ளியோலஸும் இங்கே டிஸப்பியர் ஆகிடும். ஸோ மெட்டாஃபேஸ் 2ல் குரோமோசோம்ஸ் எல்லாமே ஈக்வேட்டர் லைனில் வந்து மறுபடியும் அரேஞ்ச் ஆகிடும். 2 குரோமாட்டிட்ஸுமே சென்ட்ரோமியர்னால டிவைட் ஆகும். இங்கே ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் எல்லாமே சென்ட்ரோமியர்ஸில் அட்டாச் ஆகி இருக்கும். ஸோ அனஃபேஸ் 2 இந்த செப்பரேட்டட் குரோமாட்டிட்ஸ் டாட்டர் குரோமோசோம்ஸாக மாறிடும். ஸோ ஆப்போசிட் போல்ஸ்க்கு மூவ் ஆகும். ஸோ கான்ட்ராக்ஷன் அதிகமாக நடக்கும். ஸோ டெலோஃபேஸ் 2ல் சென்ட்ரல் டாட்டர் குரோமோசோம்ஸ் எல்லாமே அன்காயில் விரிஞ்சிடும். ஸோ இந்த நியூக்ளியர் மெம்பரைன் எல்லாமே ஒவ்வொரு குரோமோசோம்ஸை சுற்றி இருக்கும். நியூக்ளியோலஸ் ரீஅப்பியர் ஆகும். ஸோ சைட்டோகைனசிஸ் 2ல் நியூக்ளியர் டிவிஷன் நடந்ததுக்கப்புறமா 2 செல் ஃபார்ம் ஆகும். ஸோ 2 ஹாப்ளாய்ட் டாட்டர் செல்ஸுமே 4 செல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ ஹாப்ளாய்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இங்கே கிடைக்க ஆரம்பிச்சு தட் இஸ் NNN குரோமோசோம் கிடைக்கும். ஸோ மறுபடியும் கேமிட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகி சேஞ்ச் ஆகும். ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மியாசிஸ்னு பார்க்கும்போது கேமிட்ஸ் எல்லாமே இந்த மியாசிஸ் மூலியமாக தான் ப்ரொடியூஸ் ஆகுது. நிறைய கான்ஸ்டன்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து ஒரு குரோமோசோமில் எவ்வளோ குரோமோசோம் ப்ராப்பரான ஸ்டேஜில் அரேஞ்ச் ஆகணும். ஸோ 4 தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிறது தான் இந்த மியாசிஸோட வேலை. ஸோ கிராசிங் ஓவர் நடக்கும்போது நிறையா ஹெரிடிட்ரி ஃபேக்டர் தட் இஸ் பேரண்ட் அண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ பேரண்டோட குரோமோசோம் ஃபீமேல் பேரண்ட் மேல் பேரண்ட் அவங்களோட குரோமோசோம் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இங்கே நிறைய ஜெனட்டிக்கல் வேரியேஷன் நடக்கும். ஸோ இந்த ஜெனட்டிக்கல் வேரியேஷன் நடக்கிறனால எவால்யூஷனில் புது கேரக்டர்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ மியாசிஸே நடக்கலை அப்படின்னா குரோமோசோம் எல்லாமே டபுளாகவே 4ஆவோ பிரிஞ்சிடும்.
ஸோ ப்ராப்பரா 2 பிரியாது. ஸோ இதனால நிறைய மோனோஸ்டேட்ஸ் அப்நார்மலா கண்டிஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ லா ஆஃப் segregation of Mendel operates in meiosis. ஸோ மியோசிஸில் இந்த லா ஆஃப் செக்ரிகேஷன் இங்கே நடக்க ஆரம்பிக்குது. ஸோ லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்டும் இங்கே நடக்குது. ஸோ மியோசிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இதோட அட்மோஸ்ட் சிக்னிஃபிகன்ஸை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸில் நடக்கக்கூடிய செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், தட் இஸ் ஏசெக்ஷுவல் கிடையாது, செக்ஷுவல். ஸோ இப்போ இந்த மெக்கானிசம் நடக்கிறனால ஸோ ஒரு டாட்டர் செல் 2 பிரியுது, 2 டாட்டர் செல் 4 பிரியுது. ஸோ டிப்ளாய்ட் ஹேப்ளாய்ட் கண்டிஷன் மெயின்டைன் ஆகுது. ஸோ மியோசிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்டரா ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் எப்படி ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் எப்படி ஆர்டரா போகுது அப்படின்றத நமக்கு காமிக்குது. ஸோ இதனால ஜெனட்டிக் டைவர்சிட்டி, ஸோ நிறைய வகையான டைவர்சிட்டியான பன்முகங்களை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதனால நிறைய எவால்யூஷன், ஸோ மனிதனோட தன்மை எப்படி எப்படிலாம் இருக்குது, பாப்புலேஷன் எப்படி இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ பைபேரண்டல் இன்ஹெரிட்டன்ஸ்னு பார்க்கும்போது மியோசிஸ் வந்து எல்லா ஆர்கானிசம்ஸ்லையும் நடக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கும், ஸோ எக்ஸெப்ட் ஏசெக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய புரோட்டோசோவா, ஆல்கி, ஃபங்கை, ஸோ இங்கெல்லாம் கூட மைட்டாசிஸ் தான் நடக்கும், இங்கே மியோசிஸ் நடக்காது. ஸோ இந்த ஆர்கானிசம்ஸில் டெசண்டன்ஸ், தட் இஸ் அவங்களோட வழித்தோன்றல்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒன் பேரண்ட்லேருந்து தான் வந்து குரோமோசோம்ஸ் எல்லாமே ஃபர்தராக அவங்களுக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகும். தட் இஸ் யூனிபேரண்டல் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ பேரண்ட் வந்து யங் ஒனுக்கு, ஸோ யங் ஒன்லேருந்து பேரண்ட்டுக்கு, தட் இஸ் மைட்டாசிஸ் மூலயமா மறுபடியும் யங் ஒன்லேருந்து ஜீன்ஸ் கண்டெய்னிங் ஃப்ரம் ஒன் பேரண்ட்லேருந்து மூவ் ஆகும். ஸோ செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசம்ஸில் ஓவாஸ் அண்ட் ஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ஓவாஸ் ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே 2 பேரண்டோட ஓவாஸ் ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே என்ன பண்ணும், ஒன்றா ஃபியூஸ் ஆகி அது ஒரு ஜைகோட்டாக ஃபார்ம் ஆகி, ஸோ ஜைகோட் ஒரு எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆகி எம்ப்ரியோலேருந்து ஒரு டாட்டர் செல்லு, ஸோ இதில் 2 ஜீனும் இங்கே ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் பைபேரண்டல் இன்ஹெரிட்டன்ஸ்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வேரியேஷன் பார்க்கும்போது ஒரு ஜீனுக்கும் வெரைட்டியான தன்மை இருக்கும். தட் இஸ் ஜீன், அதோட ஜீனோடைப்பு, அதோட கேரக்டர், அதோட பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் சொல்கிறோம். ஸோ குரோமோசோம்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஜீனை கண்ட்ரோல் பண்ணுற எல்லா விதமான இதையும் வச்சுருக்கும். ஸோ மியோசிஸில் நடக்கும்போது 2 பேர் வந்து டுகெதராக ஒன்றா சேருது இல்லையா, ஸோ அது குரோமோசோமை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது. ஸோ இதனால் ஜீன் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்குது. ஸோ இங்கே நிறைய புது இண்டிவிஜுவல்ஸ் கிடைக்கிறாங்க. ஸோ நிறைய கேரக்டர்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ வேரியேஷன் நேச்சுரல் செலெக்ஷன், ஸோ யூனிவர்ஸாக பார்த்து 2 இதை என்ன பண்ண ஒன்றா செலக்ட் பண்ணி ஒரு நியூ ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸை உருவாக்குது. ஸோ இதனால எவால்யூஷன் நமக்கு நடக்குது. ஸோ ரீஸ்டோரேஷன் ஆஃப் குரோமோசோம் நம்பர். ஸோ மியோசிஸில் என்ன பண்ணும் அப்படின்னா குரோமோசோம் ஹாஃபாக கம்மியாகுது. தட் இஸ் 2n என்ன ரிவைர் ஆகுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ இங்கே மேல் என்ன இருக்கும், ஃபீமேல் என்ன இருக்கும், தட் இஸ் 2n. ஸோ இதோட டிசெண்டன்ட்டுக்கு n. ஸோ 2 பேரோட கேரக்டரும் சேர்ந்தும் என்ன இங்கே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மியோசிஸ் நடக்கலை அப்படின்னா ஸோ இங்கே குரோமோசோம் டபுள் ஆகும். ஸோ சக்சீடிங் ஜென்ரேஷனில் ஸோ 2n நடக்கலைன்னா இது 4n மாறிடும். ஸோ இதனால் நமக்கு இதுக்கு தான் இந்த மியோசிஸ் இதனால தான் நடக்குது. ஸோ இதுக்கு தான் இந்த மியோசிஸ்ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஹியூமன் குரோமோசோம் எவ்வளோ 46. ஸோ மைட்டாசிஸ் வேறு ஒன்லி டைப் ஆஃப் செல் டிவிஷன். இந்த கேமெட்டோட 46. ஸோ மைட்டாசிஸ் மட்டும் தான் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த ஜென்ரேஷனில் அது 92 ஆயிருக்கும். ஸோ அதனால ஜென்ரேஷன் நமக்கு நோய்கள் அதிகமாகிருக்கும், ஜெனட்டிக் நோய்கள் அதிகமாகிருக்கும். ஸோ மியோசிஸ் கரெக்டாக நடக்கிறனால தான் நமக்கு ஆக்சுவல் நம்பர் ஆஃப் குரோமோசோம் எல்லாத்துலேயுமே ரீட்டைன் ஆகுது. ஸோ 46, அடுத்தவங்களுக்கு 92, ஸோ அடுத்து உள்ளவங்களுக்கு அதுக்கும் மேலே அப்படின்னா ஸோ கேரக்டர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ கேரக்டர்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மியூட்டேட் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ மியூட்டேஷன் நடந்துச்சுன்னா கேன்சர் மாதிரி இல்லை ஜெனட்டிக்கலாக ஸோ டவுன் சிண்ட்ரோம், டார்னர் சிண்ட்ரோம், ஸோ கிளைன்ஃப்ளின்டர் சிண்ட்ரோம் நிறையா படிச்சிருப்போம். அந்த மாதிரி டிசீசஸ் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ லா ஆஃப் செக்ரிகேஷன். ஸோ மெண்டல் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த மியோசிஸில் இந்த ஃபார்முலா தான் நடக்குதுன்னே தெரியாமல் இந்த மாடலை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு பேர்டு ஜீன் என்ன பண்ணுது அப்படின்னா தட் இஸ் 2n பேரான இந்த ஜீனு அதோட கேரக்டரை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இங்கேருந்து ஒரு ஜீனும் பாஸ் ஆகிறப்ப கூட அதோட கேரக்டர் அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது. இதனால் 2 ஹோமோலோகஸ் குரோமோசோம் ஃபார்ம் ஆகுது.
ஸோ ப்ரோஃபேஸ் 1 ஆஃப் மியாசிஸில் 2 குரோமோசோம்ஸ் ஒன்று பேட்டர்னல் இன்னொன்று மேட்டர்னல் ஒன்றா சேருது சினாப்சிஸ் ஆகுது. ஸோ இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம் ரெண்டாக பிரியறனால 2 குரோமாட்டிட்ஸ் நமக்கு சிங்கிள் சென்ட்ரோமியர்லேருந்து கிடைக்குது. ஸோ அதுதான் நம்ம பைவேலண்ட்னு சொல்கிறோம். சேம் டைம் குரோமோட்டிட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா குரோமாட்டிட் டி அப்படின்றது டூப்ளிகேட் ஆகுது. ஸோ இங்கே அனஃபேஸ் 1ல் 2 பைவேலன்ஸுமே ஆப்போசிட் போல்ஸில் போகுது. ஸோ டீலோஃபேஸ் 1ல் 2 டாட்டர் செல் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஒரே ஒரு ஹோமோலோகஸ் குரோமோசோம் தான் அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ மியாட்டிக் டிவிஷனில் 2 குரோமோட்டிட்ஸுமே பிரிய ஆரம்பிக்குது. ஸோ இங்கே செப்பரேட் ஆகுறனால இங்கே டாட்டர் செல்ஸ் அந்த ஜீனை எடுத்துக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்னு பார்க்கும்போது லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டில் ஹி வாஸ் நாட் அவேர் ஆஃப் மெக்கானிசம் இன்வால்வ். ஸோ இங்கேயும் அவருக்கு தெரியல மெண்டலுக்கு. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மியாசிஸில் நிறைய எப்படி குரோமோசோமோட பிஹேவியர் எப்படி இருக்குன்றத சொல்லியிருப்பார். ஸோ ஒன் பேர் ஆஃப் ஜீன் வந்து எப்படி இண்டிபெண்ட்டாகவே இன்னொரு பேர் கூட போய் செப்பரேட் ஆகுது. ஸோ லெட் அஸ் கன்சிடர் 2 பேர் ஆஃப் ஜீன்ஸ் கண்ட்ரோலிங் 2 கேரக்டர்ஸ். ஒன்றுத்துக்கு அழுகை இன்னொருத்துக்கு கோவம் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஒன்று சோகமாக இருக்கிற மாதிரியும் இன்னொன்று வந்து சிரிக்கிற மாதிரியும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ரெண்டுமே செப்பரேட் ஹோமோலாகஸ் குரோமோசோம் தட் இஸ் ஒய் அண்ட் ஆர்ஆர். ஸோ மியோசிஸ் 1ல் இவங்க 2 பேரும் ஒய்யாவும் இவங்க ஸ்மால் ஒய் கேபிட்டல் ஒய்யா பிரிஞ்சிருவாங்க. இவங்க கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆராக பிரிஞ்சிருவாங்க. ஸோ 2 டாட்டர் செல்லுமே மறுபடியும் பிரிய ஆரம்பிக்கும். ஸோ அங்கே ஒய் இங்கே ஆர் இந்த மாதிரி பிரிஞ்சிடும். ஸோ ஒன்லி ஒன் பேர் ஆஃப் ஜீனை மட்டும்தான் இங்கே கேரி பண்ணுது. இங்கே ஸ்மால் கேபிட்டல்னால் இங்கே ஸ்மால் இப்படி கேரி பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ லிங்கேஜ்னு பார்க்கும்போது லிங்கேஜ் இஸ் த டெண்டன்சி to remain in original combination into the close residence in the same chromosome. ஸோ சேம் குரோமோசோம்குள்ள என்ன பண்ணிக்கும், அதுக்கு என்ன ஜென்ரேஷன் தேவையோ என்ன குரோமோசோம் தேவையோ அதை அப்படியே ரீட்டைன் பண்ணி வச்சுக்கும். என்னோட தாத்தாவுக்கு சிரிக்கிறது நல்லா சிரிப்பாங்க, ஸோ எனக்கும் அது சிரிப்பை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இந்த லிங்கேஜோட வேலை. ஸோ மேல் ட்ராசோஃபிலியாவில் அதோட கலர் ஆஃப் த பாடி அதோட நேச்சர் ஆஃப் த விங் எல்லாமே ஒரே குரோமோசோம்குள்ளே தான் இருந்துச்சு. ஸோ மியோசிஸ் நடக்கிறப்ப இந்த குரோமோசோம் எல்லாமே என்ன பண்ணிக்கல, அவங்களோட ஜீனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கல. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் நடக்கும்போது அது அதுக்குள்ளேயே பத்திரமா வச்சுருந்துச்சு. ஸோ கிராசிங் ஓவர் அப்படின்னு பார்க்கும்போது குரோமோசோமல் பார்ட்ஸை சிஸ்டர் குரோமாட்டிட்ஸை அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ இதனால ரீகாம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ் நடக்கும். ஸோ இங்கே மியாசிஸில் நம்ம மைக்ரோஸ்கோப்பில் இதை வச்சு பார்க்கலாம். ஸோ ப்ரோஃபேஸ் 1ல் இந்த ஹோமோலாகஸ் குரோமோசோம் எல்லாமே ஒவ்வொரு பேரை அப்ரோச் பண்ணுது. ஸோ இந்த பேருக்கு பேர் தான் சினாப்சிஸ். ரெண்டுமே ஒன்றா ஜாயின் ஆகிக்கும். ஸோ அதுக்கு பேர் சினாப்சிஸ். இந்த ஹோமோலாகஸ் இது எல்லாமே ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ லாங்கிடியூடில் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும். இது எல்லாமே சிங்கிள் குரோமோடைட் ஃப்ரம் த ஒரு சென்ட்ரோமியரில் சிங்கிள் குரோமாட்டிட் எக்ஸாமின் பண்ணிக்காங்க டயக்ராமை. சிங்கிள் குரோமாட்டிட் இருக்கும். ஸோ இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம் எல்லாமே மறுபடியும் ரெண்டாக பிரிய ஆரம்பிக்குது. ஸோ 4ஆக இங்கே பிரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா கிராசிங் ஓவர் இப்போ டெட்ராட் ஸ்டேஜில் நடக்கும். தட் இஸ் இங்கேருந்து இங்கே போகலாம், இங்கேருந்து இங்கே போகலாம், இங்கேருந்து இங்கே போகலாம், ஸோ இங்கேருந்து இங்கே போகலாம். இந்த மாதிரி கிராசிங் ஓவர் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ ட்விஸ்ட் ஓவர் ஈச் அதர் அதான் மாறி மாறி போகும். ஸோ செர்டைன் பாயிண்டில் நான் சிஸ்டர் குரோமாட்டிட் கூட தட் இஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ இவங்களுக்கு ஒரு டொமைன் இவங்களுக்கு ஒரு டொமைன் இருந்தாங்க. பட் இங்கே நான் சிஸ்டர் குரோமாட்டிட்லேருந்து கூட இவங்களுக்கு ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் கூட நடக்கலாம். ஸோ சியாஸ்மாட்டா இங்கே பிரேக் ஆகும். ஸோ குரோமோசோமல் செக்மெண்ட் இன்டர்சேஞ்ச் ஆகும். ஸோ கிராசிங் ஓவர் நடந்ததுக்கப்புறமா நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் தட் இஸ் கிராஸ் ஓவர் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா இவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, இவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ ரெண்டுமே செப்பரேட்டாக என்ன 4மே செப்பரேட்டாக ஜீன்ஸ் எல்லாமே செப்பரேட் ஆயிரும். ஸோ இதனால நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா only 2 of the chromatids were crossed over, 2 other chromatids preserve their original continuities. That is எனக்கு இங்கே இருக்கக்கூடிய குரோமோசோமில் இதுவும் மட்டுமே திருப்பி கேரக்டர்ஸை மாற்றிக்கிச்சே தவிர இவங்க 2 பேரும் மாற்றிக்கவே இல்லை. இவங்க ஒரிஜினலாகவே அவங்களோட மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதனால் மியாசிஸில் கிராசிங் ஓவர் எப்போ வேணால் நடக்கலாம். ஸோ 50% வரை தாண்டி நடக்காது. ஸோ கிராசிங் ஓவர் சிங்கிளாக தான் நடக்கும், டபுள் கிராசிங் ஓவர் நடக்காது, சியாஸ்மேட்டா ஃபார்ம் ஆகாது. ஸோ தட் இஸ் டபுள் கிராசிங் ஓவர்னு என்ன சொல்கிறாங்க, ஸோ அங்கே நான் சிஸ்டர் குரோமாட்டிக்ஸை ட்ரான்ஸ்ஃபரே பண்ணாமல் தன்னைத்தானே சேவ் பண்ணி வச்சிருந்துச்சு பார்த்தீங்களா, அது கூட மறுபடியும் என்ன பண்ணாது, அதோட ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் வச்சுருக்கோம், மறுபடியும் ஃபார்ம் பண்ணிக்காது. ஸோ மல்டிபிள் கிராஸ் ஓவர் நடந்தால் கூட அங்கே 2 சியாஸ்மாட்டா தான் நடக்கும். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் வந்து மிக்ஸ் ஆகும்.
ஸோ நியூ காம்பினேஷன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஜெனட்டிக் வேரியேஷன் நடக்கும். ஸோ மைட்டோசிஸ் மியாசிஸ் அதோட நம்ம டிஃப்ரெஷன் பார்க்கும்போது இது ஒரு சிம்பிள் டிவிஷன். இது காம்ப்ளெக்ஸ். இங்கே சொமேட்டிக் செல் இருக்கும், இங்கே ஜாம் செல்ஸ் இருக்கும், இங்கே ஆர்கானிசமே க்ரோத் ஆகும், இது ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் ஆகுது. ஸோ இதில் சிங்கிள் டிவிஷன் தான், பட் இங்கே 2 ஸ்டேஜ் இருந்துச்சுன்னு பார்த்தோம். இது 2 செல் தான் ப்ரொடியூஸ் ஆகும், இது 4 செல்லை ப்ரொடியூஸ் பண்ணுது. இது சிமிலராக பேரண்ட்டும் டாட்டரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, பட் இங்கே வந்து ஒரே மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ இங்கே 2 என்ன, ஸோ இது பாதி தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது என்ன, இதோட வேலை என்னதான் 1 2 ஆக்குறது, இது 2 1 ஆக்குறது. ஸோ டாட்டர் செல் அகைன் ஸ்டார்ட் டிவைடிங் ஆஃப்டர் த ஃபர்தர் க்ரோத். ஸோ ஆஃப்டர் டாட்டர் செல்ஸ் எங்கே ஆரம்பிக்கும், அதோ க்ரோத் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் டிவைட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இங்கே டாட்டர் செல் டிவைடே ஆகாது, ஸ்டாப் பண்ணிக்கும். ஸோ ப்ரொஃபேஸ் 1 இது வந்து ஷார்ட்டர் டியூரேஷன். ஸோ இங்கே எப்படி, ஸோ மைட்டோசிஸ் மியோசிஸில், ஸோ இது மைட்டோசிஸ், இது மியோசிஸ். ஸோ இங்கே ப்ரொஃபேஸ் எப்படி நடக்கும், ஷார்ட் டியூரேஷன், பட் இங்கே லாங்கர் தான் நடக்கும். அதனால் லெப்டோட்டின், சைகோட்டின், பேக்கைடின் எல்லாமே இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இங்கே சப்ஸ்டேஜஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ குரோமோசோம் இங்கே 2 குரோமாட்டிட்ஸாக தான் இருக்கும். ஸோ டபுள் ஸ்ட்ரக்சரில் ஃபார்ம் ஆகும். இங்கே சிங்கிளில் தான் பிகினிங்லேயே இருக்கும். ஸோ பேரிங் எப்படி இருக்கும் அப்படின்னா ரிமைண்ட் க்ளாயில்டாக தான் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இங்கே வந்து சிங்கிளாக தான் நடக்கும். ஸோ தட் இஸ் பேரனமிக் ஃபேஷன், இங்கே பிளிட்டோனமிக் ஃபேஷன். ஸோ இங்கே டூப்ளிகேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா ஏர்லி ப்ரோஃபேஸில் நடக்கும், இங்கே பேக்கெட்டின் ஸ்டேஜில் நடக்கும். கிராசிங் ஓவர் இங்கே நடக்காது, சியாஸ்மேட்டா ஃபார்ம் ஆகாது. பட் இங்கே கிராசிங் ஓவர் நடக்கும், சியாஸ்மேட்டா ஃபார்ம் ஆகும். இது மைட்டோசிஸில், இது மியாசிஸில். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜீன்ஸ் வந்து இங்கே நடக்காது, இங்கே நடக்கும். ஸோ மெட்டாஃபேஸ்னு பார்க்கும்போது ஈக்குவேட்டர் சென்ட்ரோமியர்ஸ் எல்லாமே ஈக்குவேட்டர் லைனில் வந்து ஃபார்ம் ஆகிடும். இங்கே அப்படி ஃபார்ம் ஆகாது. ஆர்ம்ஸ் தான் குரோமாட்டிட்ஸ் பக்கத்தில் இருக்கும். ஸோ ரெண்டுமே சென்ட்ரோமியரில் இருக்காது. ஸோ ஒன்னொன்றும் போலோ ஆர்ம்லையும் மாறி மாறி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அனஃபேஸ். ஸோ இது மைட்டோசிஸ், இது மியோசிஸில். அனஃபேஸில் சென்ட்ரோமியர் மொனாட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு சில ஸ்டேஜில் தான் இது டிவைட் ஆகும். ஸோ இது டிவைட் ஆகாது. ஸோ 2 சென்ட்ரோமியருமே ஹோமோலோகஸாக இருக்கும். ஸோ ஆப்போசிட் போலில் ரெண்டுமே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு பேர் பயாட்ஸ். ஸோ லார்ஜ் அண்ட் தின், இது ஷார்ட் அண்ட் திக்கராக இருக்கும். ஸோ டீலோஃபேஸ் இது எப்போவுமே நடக்கும், இது எப்பயாவது நடக்கும். ஸோ சம்திங் இதை ஒமிட்டே பண்ணிடுவாங்க. ஸோ நியூக்ளியர் டிவிஷன் நடந்ததுக்கப்புறமா சைட்டோகைனசிஸ் நடக்கும். சைட்டோகைனசிஸே இங்கே நடக்காது. மே ஆர் மே நாட், அது நடக்கலாம், நடக்காமலேயும் போகலாம். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டர்ஃபேஸ். ஸோ சென்ட்ரோசோம் இருக்கும், ஸ்பெண்டில் ஃபைபர்ஸ் இருக்கும், அனஃபேஸில் எல்லாமே வந்து மாறிக்கும். ஸோ மெட்டாஃபேஸில் எல்லாமே மாறிக்கும். ஸோ அனஃபேஸில் 2ஆக பிரிய ஆரம்பிக்கும். ஸோ ஹோமோலோகஸ் குரோமோசோமா இது 2N மாறிடும். ஸோ வி ஆர் மூவிங் டு த ப்ராக்டிஸ் கொஷின். ஸோ மியோசிஸ் இங்கே நடந்துச்சுன்னா அதுக்கு ஏன் எப்பயுமே நடக்குது, ஏன் 2Nலேருந்து அது Nக்கு மாறுறதுக்காக நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், பேரிங் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம் டூரிங் ப்ரோஃபேஸ் 1. ஸோ அதுக்கு பேர் சினாப்சிஸ். ஸோ 2 டாட்டர் செல்லு இணையறதுக்கு பேர் சினாப்சிஸ், இல்லைன்னா பைவேலன்ட்னு சொல்லுவோம். ஸோ கிராசிங் ஓவர் ப்ரோஃபேஸ் 1ல் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் பேக்கைடின். ஸோ ஆக்சுவல் டிடக்ஷன் இன் குரோமோசோம் எப்போ தான் நடக்கும், ஸோ 2N என்ன எப்போ மாறுது, அனஃபேஸ் 1ல் மாறுது. ஸோ பாயிண்ட் கான்டாக்ட் பிட்வீன் த நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் டியூரிங் கிராசிங் ஓவர். ஸோ கிராசிங் ஓவரில் நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ரெண்டுமே ஒன்றா பார்த்துக்கிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சியாஸ்மேட்டா. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் டாபிக். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வாட் ஆர் த ஸ்டெம் செல்ஸ்னால் என்ன, ஜீன் ரெப்ளிகேஷன் எப்படி நடக்குது ஸ்டெம் செல்ஸ்ன்றதையும் பார்ப்போம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் டாபிக். தேங்க்யூ ஸோ மச்.